ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் எப்படி ஒரு அஜூர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க அக்கௌண்ட்டில் பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப்பை டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப்பில் எதுக்கு நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுன்ற உங்கள் டவுட் வரலாம். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, அஜூர் ஃபங்க்ஷன் ஆப்ஸ் ஃபங்க்ஷன் ஆப். இது எதுக்கு நமக்கு அஜூர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் ஃபங்க்ஷன்ஸ். Functions means serverless functions. அது என்ன சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ்? இப்போ சர்வர் இருக்க ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. லைக் என்ன சாஃப்ட்வேராக வேணா இருக்கலாம். அதில் ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறீங்க மேனுவலாக, நம்ம தானியில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ல. ஓகே, இது வந்து சர்வரில் ரன் ஆகுது. சர்வர்னா எது? உங்கள் கம்ப்யூட்டர் தான் இந்த கேஸில் சர்வர். ஓகே, பட் அஜூரில் இந்த ஃபங்க்ஷன் ஆப் நீங்கள் ரன் பண்ணணும்னா உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே அஜூரில் ஒரு கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுமா? கிடையாது. ஸோ எந்த ஒரு கம்ப்யூட்டரும் இல்லாமல் சர்வர் லெஸ்ஸாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ண முடியும். ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் பே பண்ணணும். ஓகே, எந்த ஒரு சர்வரும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி இன்டிகிரேட்டட் வித் அதர் அஜூர் சர்வீசஸ். அது என்ன அதர் அஜூர் சர்வீசஸ்? லைக் பிளாப் ஸ்டோரேஜ், SQLDB. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிளாப் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், டிபிக்குள்ளே இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆப்போட யூஸ் கேஸ் என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். சரிடா, இப்போது லோக்கலில் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி நான் போர்ட்டலில் டிப்ளை பண்ணுறது? ஏன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது. அதை நான் போன வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் VS Code. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்னா, இன்ஸ்டால் திஸ் பேக்கேஜஸ். பேக்கேஜஸ் இன் VS Code. இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்னென்ன பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, அஜூர் ஃபங்க்ஷன், அடுத்து அஜூர் ரிசோர்ஸ், அடுத்து பைத்தான். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, உங்களோட லாகின் வித் யுவர் கிரெடென்ஷியல்ஸ் வித் அஜூர் கிரெட்ஸ் இன் VS Code. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி டிப்ளை பண்ணிக்கலாம். தென் கிரியேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிப்ளாய். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், VS Codeக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி காட்டுமானா? காட்டாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் பேர் எப்படின்னா, இப்படி நீங்கள் அஜூர் ஃபங்க்ஷன் ஆப்ன்ற ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் 3 மேண்டேட்டரி ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆப் .py, host.json, இன்னொன்று வந்து requirements.txt. ஓகே, host.jsonல நீங்கள் என்ன கோடு பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கோடை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிடா, இந்த கோடு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபங்க்ஷன் ஆப்போட வேர்ஷன் என்ன, எவ்வளோ நேரம் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகலாம், லாக் வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எதனால் ஃபெயில் ஆகுது சொல்லிட்டு அதில் போய் பார்க்கலாம். அது எனேபிள் பண்ணியிருக்கீங்களா? இப்போது உங்களோட ஃபங்க்ஷன் ஆப் ரன் ஆகுது,
ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சு தெரியாமல், ஸோ இன்னும் 2 வாட்டி ரன் ஆகணும், அதுக்காக ரீட்ரை கொடுக்குறீங்க. ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது, இது வந்து மாறாது. ஓகே, ஃபங்க்ஷன் ஆப் டாட் பைக்குள்ளே என்ன பண்ணணுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அஜூர் ஃபங்க்ஷன்ஸ், உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி போடுறதுக்கு பாண்டாஸ்ன்ற லைப்ரரியை நீங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கணும். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டியில் கொடுப்பீங்க. அஜூர் ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு மெயினான ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜூர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃபார்மாக இம்போர்ட் பண்ணியே ஆகணும். அது இம்போர்ட் பண்ணாமல் உங்களால் எந்த ஒரு அஜூர் ஃபங்க்ஷன்ஸையுமே ரன் பண்ண முடியாது. ஸோ புரியும் நம்புகிறேன். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு வாட்டி பாருங்கள், இல்லை கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பைத்தான் எனக்கு தெரியாதுன்னீங்கன்னா நம்ம சேனலில் பைத்தான் பிளேலிஸ்ட்டும் இருக்கும், அதை போய் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்என் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் எஃப்என் ஹலோ வேர்ல்டுன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே init.py. ஓகே, இப்போ இதில் என்ன கோட் இருக்குது எனக்கு புரியலையே அப்படின்னு காட்டிங்கன்னா அஜூர் ஃபங்க்ஷன் ஆஃப் V2 மாடலை எது நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா fn.blueprintன்ற ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க ப்ளூ பிரிண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்டில். ஓகே, அடுத்து ப்ளூ பிரிண்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு உங்களோட ஃபங்க்ஷனோட நேம், இந்த ஃபோல்டரோட நேம் தான் உங்கள் ஃபங்க்ஷனோட நேம் fn hello world. அடுத்து வந்து ரவுட்லையும் நீங்கள் ஃபங்க்ஷனோட நேம் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு மெத்தட்ஸ் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டெஃப் மெயின் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் நான் என்ன போட்டிருக்கேன், வெல்கம் டு TWJ சேனல் சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போது உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடம் தான் ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை. இங்கே போயிட்டு திரும்பி இம்போர்ட் அஜூர் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஃபங்க் அப்படி கொடுத்துட்டு இப்போது ஃப்ரம் ஹலோ வேர்ல்ட்லேருந்து இம்போர்ட் பிபி. எஃப்என் ஹலோ வேர்ல்டுனா என்ன, நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த ப்ளூ பிரிண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்பில் அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், இங்கே ஏ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அஜூர் போர்ட்டலுக்கு நம்ம இப்போதே டிப்ளாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்படி காட்டலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டெனன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இது காட்டும். ஸோ இப்படி காட்டின உடனே நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கல் ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல இந்த க்ளவுட் ஆப்ஷன், டிப்ளாய் டு அஜூர் இதை கொடுங்க. கொடுத்துட்டு மை பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப், இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் ஆப்போட பேர். ஓகே, இது கொடுங்க. இது கொடுத்துட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள், டிப்ளாய் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். டிப்ளாய் பண்ணிடுவான்னு கேட்குது, ஆமாம் டிப்ளாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ண டிப்ளாய்மெண்ட்ஸ், இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே கீழே லோடிங் ஆகிட்டு இருக்குல்ல, இதுதான் நம்ம இப்போ பண்ணுற டிப்ளாய்மெண்ட். ஓகேவா, ஸோ டிப்ளாய்மெண்ட் முடிஞ்ச உடனே இங்கே கீழே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டின உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட அஜூர் போர்ட்டலுக்குள்ளே போய் பார்த்துலாம் நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை அந்த ஃபங்க்ஷன் அங்கே காட்டுதா அப்படின்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து இதில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டோன்னா போதும், நம்ம ஈஸியாக ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அஜூர் போர்ட்டலில் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் டிப்ளாய் ஆயிடுச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அஜூர் போர்ட்டல் போகிறேன், இங்கே போனீங்கன்னா எஃப்என் ஹலோ வேர்ல்டுன்னு காட்டுதில்ல, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எஃப்என் ஹலோ வேர்ல்டு இதுதானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போது இங்கே எஃப்என் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எஃப்என் ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை இந்த ஃபைல் தான் காட்டிகிட்டு இருக்கு, ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு init.pyல தானே நம்மளோட கோட் இருக்குது, init.pyல தானே நம்ம கோட் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ரன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், அது ரெஃப்ரெஷ் ஆகட்டும். இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே, எஃப்என் ஹலோ வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஓ, இன்னும் லோட் ஆகுது. இங்கே பாருங்கள், கனெக்டிங் டு அப்ளிகேஷன் இன்சைட்ஸ்ன்னு காட்டுதா. இப்போ லோட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ init.pyல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கோடு இருக்கா, வெல்கம் டு TWJ சேனல் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டெஸ்ட் ரன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு TWJ சேனல் அப்படின்னு காட்டுது. இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆப் மட்டும் இருக்கும், எஃப்என் ஹலோ வேர்ல்ட். சரிடா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் காட்டுது, நம்ம கிரியேட் பண்ண அந்த காமன் ஃபைல்ஸ்லாம் எங்கே, காமன் ஃபைல்ஸ்னால் என்னென்ன, requirements.txt host.json
ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை இதெல்லாம் வந்து ஆப் ஃபைல்ஸ்ன்ற இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள் ஹோஸ்ட் டாட் ஜேசன் இருக்கா, அடுத்து ரெக்வயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி இருக்கா, என்னப்பா சரி இவ்வளோ நேரம் லோட் ஆகுற இருக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆப் டாட் பையும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம இப்போதைக்கு ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அது அலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன். புரியுதா? அங்கே பண்ணது இங்கே வந்துருச்சு, டிப்ளாய் ஆகி அசூர் போர்ட்டலுக்கே வந்துருச்சு. புரியுதா? இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு எப்படி இன்புட் யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு FN அலோ வேர்ல்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டர் ஹைரார்க்கியில் போயிட்டு இன்னொரு இந்த ஃபோல்டரோட ஹைரார்க்கியில் போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் கைஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரோட பேர் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் அப்படின்னு வைக்கிறேன், கால்குலேட்டர். ஓகே, இப்போது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் உங்களுக்கு அசூர் போர்ட்டலில் காட்டும். ஸோ கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்றதுனால கால்குலேட்டர்னு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணோம், init.py. இந்த ஃபைலோட பேர் init__.py. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா 2 அண்டர்ஸ்கோர் போடுங்க, INITன்னு கொடுங்க, திரும்பியும் 2 அண்டர்ஸ்கோர் போடுங்க, .py அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஃபார்மேட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணோம்ல ஃபங்க்ஷன் ஆப் டாட் பைன்றதுக்கு, அதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பிபின்ற வேரியபிளை நம்ம அங்கே போயிட்டு ப்ளூ பிரிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்லையும் அதே வேரியபிள் போடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா நம்ம அசூர் ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் அசூர் ஃபங்க்ஷன்ஸ் FUNCனா alias கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போது பிபின்னு இருக்குது, நான் இது வந்து கால்குலேட்டரோட ப்ளூ பிரிண்ட். ஸோ CBP கால்குலேட்டரோட ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்துட்டு FUNC.blueprint அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ப்ளூ பிரிண்ட் வந்து ஃபுல் ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரி கொடுக்கணும். பார்த்தீங்களா, VS கோட் அதுவே தரது வந்து தப்பாக தருது. ஸோ B கேப்ஸு ப்ளூ பிரிண்ட். ஓகே, இப்போது இந்த ப்ளூ பிரிண்ட்டை போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த CBPயை காப்பி பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஆப் டாட் பைக்கு போங்க. நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஃபங்க்ஷன் ஆப் டாட் பையில் போய் அதை ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அது ரன் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன, FN கால்குலேட்டர் தானே. ஸோ FN கால்குலேட்டர் ஃபங்க்ஷன்லேருந்து இம்போர்ட் CBP அப்படின்ற வேரியபிளை இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் app.register எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃபங்க்ஷன் ஆப்பில் ரன் பண்ண முடியும். அப்போ தான் இது டிப்ளாயே ஆகும் ஃபஸ்ட்டு, இல்லைனா டிப்ளாய் கூட ஆகாது. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நமக்கு ஃபங்க்ஷன் ஆப் டாட் பையில் எந்த வேல்யூவும் இல்லை. ரெக்வயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் எனக்கு இதுவே போதும். நான் இப்போதைக்கு எதுவும் இம்போர்ட் பண்ண போகல, அதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டு அந்த ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிடறேன். இப்போ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் இவன் மேலே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லாஜிக் எழுதலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி டெக்கரேட்டர் கிரியேட் பண்ணோம். இந்த CBP எந்த ரவுட்டில் போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆப்போட நேம் போடணும், CBP டாட் FUNC ஃபங்க்ஷன் நேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நேம்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டிங்கன்னா போதும், அதுவே காட்டுது FN கால்குலேட்டர். எங்கேப்பா இருக்காது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் ஜஸ்ட். அடுத்து இதுக்கு ரவுட் கொடுக்கணும், CBP டாட் ரவுட். ஓகே, ரவுட் ஈக்குவல் டு சேம். இங்கே நம்மளோட இந்த கால்குலேட்டர்ன்ற நேம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெத்தட்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க, மெத்தட்ஸ் வந்து போஸ்ட், அவ்வளோதான். ரவுட்டு கொடுத்துட்டோம், ரவுட்டு சேமாக தான் இருக்குது. அடுத்து வந்து போஸ்ட்ன்ற மெத்தட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்கள். இங்கேருந்து தான் உங்கள் ஃபங்க்ஷனோட லாஜிக்கே நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ரெக்வெஸ்ட், இந்த ரெக்வெஸ்ட் ட்ரெயின் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க முடியும். ஓகே, இந்த இன்புட் எப்படி வாங்குவோம்னா HTTP ரெக்வெஸ்ட்டாக வாங்குவோம். ஓகே, REQUEST வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை அவுட்புட் பண்ண போகிறோம். HTTP ரெஸ்பான்ஸ். ஓகே, இங்கே போயிட்டு நம்ம கீழே இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்மளோட லாஜிக்கை எழுதிடலாம். ஓகே,
என்ன லாஜிக்? நம்ம கால்குலேட்டர் ப்ரோக்ராம் தானே கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம்ல, அதை வந்து ரெக்வெஸ்ட் பாடின்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டில் வாங்குவோம். அதை வந்து நான் ரெக்வெஸ்ட் பாடின்ற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறேன். ரெக்வெஸ்ட் பாடி ஈக்குவல் டு எதுலேருந்து வாங்குவோம் சொன்னேன், இந்த ரெக்வெஸ்ட் இல்லை, அதை காப்பி பண்ணி இங்கே போடுங்க. ரெக்வெஸ்ட் டாட் கெட் ஜேசன். யூசர் என்ன இன்புட் கொடுக்குறான், எத்தனை வேணா இருக்கலாம், அது நீ வந்து இதில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு நம்பர் 1ன்னு சொல்லிட்டு யூசர் ஒரு இன்புட் கொடுக்குறான், அதை வந்து நான் ரெக்வெஸ்ட் பாடியிலேருந்து வாங்க போகிறேன். ரெக்வெஸ்ட் பாடி டாட் கெட் அந்த நம்பர் 1 நான் வாங்க போகிறேன். ஓகே, அடுத்து நம்பர் 2யும் எனக்கு யூசர் கொடுக்குறான், நான் அதையும் வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டாக சம். ஓகே, ஃபங்க்ஷன் டாட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படியே the sum of the number 1 and number 2 is அந்த ரெண்டுத்தோட அடிஷன் வேல்யூ. இந்த பைத்தான் சின்டெக்ஸ் எல்லாம் புரியலன்னா நம்மளோட பைத்தான் பிளேலிஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க, கன்ஃபார்மாக புரியும். ஓகே, இல்லைனா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிப்ளை பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போது நம்மக்கிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப்என் கால்குலேட்டர் இருக்குது, எஃப்என் ஹலோ வேர்ல்டு இருக்குது. ஆனால் நீங்கள் அசூர் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் காட்டும், ஏன்னா அது மட்டும் தான் நம்ம டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ டிப்ளை பண்ணுறப்போ 2 ஃபங்க்ஷனும் டிப்ளை ஆகிடும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் கால்குலேட்டரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆப் டாட் ரெஜிஸ்டர்லையும் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பியும் ஏன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ளவுட் மாதிரி இருக்குல்ல, லோக்கல் ப்ராஜெக்டில் க்ளவுட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆப்போட பேர் காட்டுது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டிப்ளை பண்ணவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கோடு வந்து நம்ம அசூர் போர்ட்டலுக்கு போய் டிப்ளை ஆகிடும். டிப்ளை அப்படின்ட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள், இது டிப்ளாய் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா ஒன்று புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை ஹோஸ்ட் டாட் ஜேசன் ரெக்வயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி இது வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆப் டாட் பையில் போய் நான் என்னென்ன புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேனோ அதை ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே ஃபோல்டராக கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள், எஃப்என் கால்குலேட்டர் அதுக்குள்ளே இனிட் டாட் பை, அதே மாதிரி எஃப்என் ஹலோ வேர்ல்ட் அதுக்குள்ளே இனிட் டாட் பை. இதுதான் என்னோட போர்ட்டலுக்கு போகும். மீதி எல்லாமும் போர்ட்டலுக்கு போகும். இப்போ டிப்ளாய் ஆகிடுச்சு. மீதி எல்லாமே இந்த ஆப் ஃபைல்ஸ்ன்ற இடத்துக்கு போகும். லைக் ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை ஹோஸ்ட் டாட் ஜேசன் ரெக்வயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி. ஆக்சுவல் ஃபங்க்ஷன் எங்கே போகும்னா இந்த ஓவர்வியூ டேப்பில் இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் காட்டுது இல்லை. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ப்போம், நமக்கு 2 ஃபங்க்ஷன் காட்டும். காட்டலன்னா இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், காட்டும். ஒரு 2 வாட்டி ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். என்ன ஒரு ஃபங்க்ஷன் கூட காட்டல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். டிப்ளாய்மெண்ட்ல எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே ஃபைன். ஃபங்க்ஷன் வாவ், சம்திங் ஹஸ் ஹேப்பன். இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஆப்பே ரீஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா டிப்ளாய்மெண்ட்டை திரும்பியும் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ஒரு வாட்டி நம்மளோட சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். எஃப்என் கால்குலேட்டர், ஸோ எஃப்என் கால்குலேட்டர், எஃப்என் கால்குலேட்டர் ரவுட்டர், ஹலோ வேர்ல்டில் போயிட்டு ஹலோ வேர்ல்டு இருக்கா, ஹலோ வேர்ல்டு இருக்குது, ஹலோ வேர்ல்டு இருக்குது, மெத்தடும் போஸ்ட்டு தான், ரவுட்டு. ஓகே, ஃபங்க்ஷனோட நேம் இதுலேயும் கரெக்டாக கொடுத்துருக்கோம், ரவுட்டு போஸ்ட்டு தான். இப்போது மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், ரெக்வஸ்ட் பாடி கொடுத்துருக்கோம், ரெக்வஸ்ட் பாடியில் 2 இன்புட் வாங்குகிறோம், அது யூஸருக்கு கொடுக்குறோம். சிபிபி கால்குலேட்டரோட ப்ளூ பிரிண்ட், கால்குலேட்டரோட ப்ளூ பிரிண்ட். இப்போது ஆப் டாட் ஃபைலில் போய் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆப் டாட் ஃபைலில் அங்கேயும் நம்ம எஃப்என் ஹலோ வேர்ல்டுலேருந்து ப்ளூ பிரிண்ட்டை, எஃப்என் கால்குலேட்டர்லேருந்து சிபிபின்ற ப்ளூ பிரிண்ட்டை வாங்கியிருக்கோம். அதை வாங்கி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன்.
இப்போ நம்ம ஒரு வாட்டி அங்கே போய் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா திரும்பி ஒரே ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஏன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். லோக்கல் ப்ராஜெக்ட் மை பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப். சம்டைம்ஸ் இப்படி ஆகும், ரெண்டாவது வாட்டி நீங்கள் டிப்ளாய் பண்ணுறப்போ அந்த கோட் அங்கே போயிடும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தானே. வெளியே போயிட்டு இந்த போர்ட்டலே ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வேணா ஒரு வாட்டி வந்து பார்ப்போம். ஃபங்க்ஷன் app.files refresh. Okay, view output, directed downloading, querying trigger, removing existing manifest files. Okay, பார்த்தீங்கன்னா host.json வந்துருச்சு. function app.py நம்ம மாடிஃபை பண்ண சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம function app.py நம்ம கால்குலேட்டர் ரெஜிஸ்டர் பண்ணதும் வந்துருச்சு. ஸோ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இன்னும் வரத்துக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வர வச்சிடலாம். ஏதாவது ஹைரார்கி இஷ்யூ ஆயிருக்கா? எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ ஏன் வரல? இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா? அதுலேயும் இல்லை. இல்லைனா இன்னொன்று பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம், ஐ மீன் கிரியேட் பண்ணிக்கலாம். fn hello world ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அது அப்படியே இருக்கட்டும். fn கால்குலேட்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. ஸோ அது ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. இவ்வளோ லேட்லாம் ஆகவே கூடாது கைஸ். மைக்ரோசாஃப்ட் நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். மூவ் டு ரீசைக்கிள் பின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஹலோ வேர்ல்ட் ஃபங்க்ஷன் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். fn calculator new அப்படின்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு init.py போடுறேன். __init__.py அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன். போட்டுட்டு எனக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து கால்குலேட்டர் ப்ளூ பிரிண்ட். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் கால்குலேட்டர் ப்ளூ பிரிண்ட் அவ்வளோதான். இப்போது இங்கே ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் என்னோட நியூவாக க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் ஆப்போட நேம் fn calculator new. ஓகே, fn calculator new. ஸோ hope it will work now. இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, request body. ஓகே, request body equal to request.getJSON நம்பர் 1 வாங்குகிறோம், நம்பர் 2 வாங்குகிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். அதோட சம்மை வந்து நம்ம இப்போது ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல்-S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் app.pyல போய் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துலையும் உங்களோட ஃபங்க்ஷனோட நேமை நீங்கள் மாற்றணும். ஃப்ரம் fn calculator newலேருந்து இம்போர்ட் cbp இருக்கா? fn calculator newவில் cbpன்ற வேரியபிள் இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட் வேரியபிள் அது நான். ஓகே, ஹலோ வேர்ல்டில் அந்த ப்ளூ பிரிண்டோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால கூட சில டைம் ஆகும். ஸோ நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், டிப்ளாய் பண்ணிடலாம்.
இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக டிப்ளாய் கொடுக்குறேன். மை பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப்பில் தான் இப்போ நம்ம இதை டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, டிப்ளாய். வெயிட் பண்ணுவோம் இது டிப்ளாய் ஆகிற வரைக்கும். ஓகே, இது டிப்ளாய் ஆகிடுச்சு. அவுட்புட்டில் போய் பார்ப்போம். ஓகே, நோ HTTP triggers ஃபோன் எல்லாமே டிப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ இங்கே அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கான்ட்டு மட்டும் பார்ப்போம். ஸோ இது ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸ்டில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரல. ஸோ இதை போயிட்டு ஆப் ஃபைல்ஸ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். 2 ஆப் ஃபைலையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து பார்ப்போம் வந்திருக்கா இல்லையான்ட்டு. வந்திருக்கணும். ஃபங்க்ஷன் ஆப் டாட் பை வந்துருச்சு. நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் ஃபைல் மட்டும் வரல இன்னும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். இது எப்போவுமே இப்படி தான் பண்ணோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா வந்துடும். இதோ வந்துருச்சு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கு. ஆனால் இப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, அதனால தான் இன்னும் டிப்ளாய் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கோம். ஸோ கேல்குலேட்டர் நியூன்ற ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போகிறேன். இப்போது இங்கே இதுவும் லோட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணணும், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப் இன்சைட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை வந்து init.py இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி init.pyன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நம்ம அங்கே VS கோடில் போட்ட கோடி இதில் டிப்ளாய் ஆயிடுச்சு. இது எப்போ ரன் பண்ணுறது? ஏதோ இன்புட் வாங்குறேன், நீ எப்படி இன்புட் வாங்கினீங்க பாருங்கள். ரெக்வஸ்ட் பாடி டாட் கெட் ஜேசன் அப்படினாலே தெரிஞ்சிச்சு நம்ம ஏதோ ஜேசனாக தான் இன்புட் கொடுக்க போகிறோன்ட்டு. இப்போ இன்புட் எப்படி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேசன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணி கர்லி பிரேசஸ் வச்சு எண்ட் பண்ணுவீங்க. நம்பர் 1ன்னு இருக்குல்ல, இதை வச்சு சூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் 1 தான் இன்புட் 10 நான் கொடுக்குறேன். நம்பர் 2 வந்து 20. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் அந்த சின்டாக்ஸை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஜேசனில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் 1 நம்பர் 2 அதோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்வஸ்ட் பாடி டாட் கெட் ஜேசன்னா இந்த ஜேசனை மொத்தமாக வாங்கிடா, அவன் என்ன வேணால் கொடுக்கட்டும், எத்தனை வேல்யூ வேணால் கொடுக்கட்டும், அதை வாங்கிக்கோ. வாங்கிட்டு நம்பர் 1ஓட வேல்யூ மட்டும் நம்ம அதுலேருந்து எப்படி எடுக்கிறோம், அந்த ரெக்வஸ்ட் பாடின்ற ஜேசன் டாட் கெட் அந்த நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது எல்லாமே ஜேசன்ஸ்ன்ற கான்செப்ட்ஸில் நான் உங்களுக்கு பைத்தான் பிளேலிஸ்ட்டில் போடுறேன், பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சம் ஆஃப் 10 and 20 is 13 வந்துச்சு. புரியுதா? இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிமிலராக போயிட்டு எனக்கு ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன் பார்க்கணுன்னா அந்த ஃபங்க்ஷனையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இங்கே பாருங்க லோட் ஆகிட்டு இருக்கு. init.pyல கொடுத்துட்டீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு நான் எந்த இன்புட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ரன் கொடுத்தீங்கன்னா போதும், அதோட அவுட்புட் வெல்கம் டு TWLJ சேனல்னு வந்திருக்கும். ஸோ சிமிலராக நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வேணுமோ அத்தனை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் .pyல போய் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணோம், இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவீங்க, அதான் உங்கள் ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் init.py அதான் உங்களோட போர்ட்டலில் ரெஃப்ளெக்ட் ஆக போகிற கோடு. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் app.pyல போய் ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. requirement.txt இப்போ வந்து உங்களுக்கு என்ன லைப்ரரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பாண்டாஸ், நம்பை, சைக்கிட் லேர்ன், மிஷின் லேர்னிங்லாம் பண்ண போகிறீங்கன்னா சைக்கிட் லேர்ன் தேவைப்படும், இங்கே வந்து கொடுத்துருவீங்க. அவ்வளோதான் கைஸ். ஒரு ஃபங்க்ஷன் ஆப்பை எப்படி ஃபங்க்ஷன்ஸ் டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி இன்புட் வாங்கணுன்றதையும் சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் இனிஷியலாக பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உங்களால் முடியும். தேங்க்யூ கைஸ்.